close our eyes and look to the Lord in prayer this morning. இந்த கால நேரத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மறுபடியும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி. கடந்த காலங்களில் கன்னிமணி போல் எங்களை காத்து வந்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வந்த விசுவாச மக்களை ஆஸ்பதியும் இனி வர இருக்கிறவங்க சரியானத்தை வந்து சேர உதவும் ஆண்டவரே. Lord, I pray that you may bless every plans, every activities of today and this week. Lord Jesus, bless the worship service as we have gathered this morning to worship you with one accord, with one mind. And I pray that, Lord Jesus, pray for every families represented. Pray for others, those who join us, Lord, in worshiping. Lord, back from home, Lord, make it a blessing. Thank you, Lord Jesus. Speak to us through the songs and through the message. Commit everything, Lord Jesus. In Christ Jesus' name we pray. Amen. We have been studying this series of message for last 4 weeks. கடந்த 4 வாரங்களாய் நாம் இதை தொடர்ச்சியாய் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Very good thoughts are there. The more we read, the Lord continues. அழகான அருமையான சிந்தனைகள் இதை வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Do not forget his benefits. ஒருபோதும் அவர் செய்த உபகாரங்களை மறந்துவிட வேண்டாம். Ever never forget his care. அவருடைய கரிசனையை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். And thank the Lord for the wonderful act. தேவனுடைய அற்புதமான அதிசயமான கிரியைக்காய் கர்த்தருக்கு நன்றி Psalm செலுத்துங்கள். 106 48 verse almost. 106ஆம் சங்கீதத்திலே 48 வசனங்கள் இருக்கிறது. Almost 48 verses. 148 வசனங்கள் இருக்கிறது. Oh, this is a wonderful book talking about the title. I will say very clearly, his long suffering to whom? With his people's rebellion. இஸ்ரவேல் அவருடைய ஜனத்தார் அவருக்கு விரோதமாக இருந்தும் தேவனானவர் நீடிய பொறுமையுள்ளவராய் அவர் இருந்தார். No parents in the world will do that. உலகத்திலே எந்த பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதில்லை. They will have patience and dealing with a little bit. பொறுமைக்கு ஒரு எல்கை நீங்கள் கண்டிப்பாய் வைத்திருப்பீர்கள். But here is something else. ஆனால் இங்கு இந்த நீடிய பொறுமைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் பாருங்கள். Long suffering of God never ever take an advantage. This is a very good warning lesson for all God's people. தேவனுடைய நீடிய பொறுமையை நமக்கு லகுவாய் நமக்கு சாதகமாய் நம்முடைய பயன்பாட்டிற்காய் அதை ஒருபோதும் லகுவாய் எடுத்துக்கொள்ள கூடாது. If you read every verses, the history of Israel speaking and very clearly. இதை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தாருடையதான வரலாறு மிக தெளிவாக இதிலே பார்க்க முடியும். And we see that one what all the things they have done it. அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Again God has mercy. திரும்பவும் தேவன் அவர்கள் மேல் இரக்கமாய் இறங்கினார். So that is a study. If you read, and I'm not having much time to read on those இதை வாசித்து அதிகமாய் விளக்குவதற்கான நேரம் நமக்கு இப்பொழுது போதாமல் இருக்கிறது. full of failures is talking in this chapter. இந்த அதிகாரத்திலே முழுவதுமே தோல்வியை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. Those full of failures is because of the repeated disobedience. இந்த தோல்விகளுக்கு காரணம் என்னவென்றால் திரும்ப திரும்ப அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதே அவருடைய தோல்விக்கான காரணம். When you look into the beginning of the psalm, இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தை நாம் பார்க்கும்போது, and the psalmist writes very clearly, சங்கீதக்காரன் மிக தெளிவாய் தான் எழுதுகிறார். give thanks to the Lord for he is good, his mercy endureth forever. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who can utter the mighty acts of the Lord? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி, who can declare his praise? அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவர் யார்? That question says that one is beyond your understanding, beyond. Who can declare? Not one or two. இது மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவருடையதான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறோம். See, looking all the failures, many times our heart doesn't have a mind to give thanks unto the Lord. எல்லா தோல்விகளும் நாம் பார்த்த பிறகு
நம்முடைய இருதயமானது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்முடைய இருதயம் ஒருபோதும் முன் வருகிறதில்லை. Psalmist did not look back now. சங்கீதக்காரன் இப்பொழுது பின்னிட்டு பார்க்கவில்லை. And he did not look around the ruin of the area where God has selected them. இப்பொழுது தேவன் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த இடத்தை கூட சங்கீதக்காரன் பார்க்கவில்லை. But he looked up. ஆனால் அவன் மேலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். And given thanks for his goodness and mercy. அவருடைய நன்மைக்காய் இரக்கத்திற்காய் சங்கீதக்காரன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். Believers, you and me need to understand this fact very clearly. விசுவாசிகளை நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Remember his goodness and give thanks instead of looking back and simply sitting and crying. அவருடைய நன்மையை உணர்ந்தவர்களாய் பின்னிட்டு உட்கார்ந்து அழுது கொண்டுவதற்கு பதிலாய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Look up. தேவனை நோக்கி பாருங்கள். Worship him. அவரை ஆராதியுங்கள். Love him. அவரை நேசியுங்கள். Stay with him. அவரோடு கூட வாசம் செய்கிறவர்களாய் இருங்கள். அவரோடு கூட நடக்கிறவர்களாய் Listen to இருங்கள். him. அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருங்கள். That is what the lesson we need to அதுதான் understand. நாம் நம்முடைய வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டும். His goodness and mercy. அவருடைய நன்மை அவருடையதான நன்மையான கிருபையான We are காரியங்கள். not consumed because of இன்றைக்கும் his love. நாம் மாண்டு போகாமல் இருக்கிறோம் அவருடைய அன்பினாலே மாத்திரமே. I told you that there are failures which is recorded there. இங்கு தோல்வி குறித்ததான காரியங்கள் See, எழுதப்பட்டிருக்கிறது. the title I told you very clearly. இதனுடைய தலைப்பை மிக தெளிவாய் சொன்னேன். His long suffering with his people. அவருடைய நீடிய With his பொறுமை people. அவருடைய ஜனத்தாருக்கு. With his people's rebellion, that word is there. அவருடைய சொந்த ஜனம் அவருக்கு விரோதமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். What are their rebellion? அவர்களுடையதான அந்த முரட்டாட்டமாய் விரோதமாய் நின்ற செயல்கள் என்ன? Or in another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் what are their offense? அவர்கள் சந்தித்ததான எதிர்த்து நின்றதான காரியங்கள் என்ன? 10 rebellious attitude. 10 குணாதிசயங்கள் தேவனுக்கு விரோதம். குணாதிசயங்கள் அல்ல, rebellious attitude. 10 குணாதி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்ததான 10 விரோதமான காரியங்கள். அது குணாதிசயங்களൊന്നും கிடையாது, எல்லாம் பயங்கரம் അല്ലേ, ചെയ്കൾ അല്ലേ, മോശமான കാര്യങ്ങൾ നമ്മൾ ചെയ്തത് 10 മണിക്കൂർ മെസ്സേജ് ഉണ്ട്, 10 മണിക്കൂർ, പക്ഷെ 10 മിനിറ്റ് കൊണ്ട് നിർത്തണം അല്ലേ. இந்த 10 காரியத்தையும் 10 நிமிடங்கள் பேசலாம். Number 1, முதலாவது verse 7, 7ஆம் வசனம். their ingratitude. அவர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இல்லாமல் போனார்கள். The first one, their rebellion, ingratitude. அவர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாய் அவர்கள் இல்லாமல் போனார்கள். That verse 6, 7 says that very clearly. அதனுடைய 6, 7, 8 வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. And in verse 6 it is repeated. அதனுடைய 6ஆம் வசனத்திலே திரும்ப சொல்லப்படுகிறது. And he says in verse 6 that when our fathers did, we also did it. எங்களுடைய தகப்பன் மூதாதையர்கள் செய்தார்கள், நாங்களும் அதை We செய்தோம். have sinned with our fathers. எங்களுடைய பிதாக்களோடு கூட மூதாதையர்களோடு கூட நாங்களும் அதை தவறை We செய்தோம். have committed iniquity. நாங்கள் அக்கிரமம் செய்தோம். We have done wickedly. நாங்கள் துன்மார்க்கம் செய்தோம். Did you see that word very clearly, verse 6? அதனுடைய 6ஆம் வசனம். Emphasizing, we have sinned. நாங்கள் பாவம் செய்தோம். We have done wickedly. நாங்கள் துன்மார்க்கம் செய்தோம். We have committed iniquity. நாங்கள் அக்கிரமம் செய்தோம். Don't put on, people of Israel, put on your life and my life. இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்க்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Having all those things we have done. The same thing Nehemiah repeated. You know, Nehemiah repeated, Lord, we, our forefathers. இதே காரியம் நெகேமியாவும் திரும்ப சொன்னார், நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் பாவம் செய்தோம். Many other places it meant, Lord, we have done. அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது, நாங்கள் பாவம் செய்தோம். If God's people realized that one, it would have been great blessing. தேவனுடைய ஜனத்தார் அவர்கள் யோசித்தார்கள், இது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். The beginning of this service of October 1st and yesterday's fasting prayer, I repeatedly told about one man's story. Whose story was that one? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியும் நேற்றுக்குள் உபவாச கொடுகையிலும் ஒரு நபருடையதான பாடல் வரி எழுதின ஆசிரியர் குறித்து Major சொல்லியிருந்தேன். Daniel, who wrote showers of blessing. மேஜர் தானியேலை குறித்து சொன்னேன், ஆருள் ஏராளமாய் பெய்யும் என்கிற வார்த்தை எழுதின நபர். 137 years before he wrote that song. 137 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த பாடலை He தான் was in the இயற்றினார். military. அவர் ராணுவத்தில் இருந்தார். And he also got injured. His hand is cut off. தன்னுடைய ராணுவ சேவையிலே தன்னுடைய கைகளை தான் இழந்து போனார். Lying down in the bed there. மருத்துவமனையிலே படுக்கையிலே Nothing to அமர்த்தப்பட்டார். read. வாசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் Mother இருந்தது. kept that small New Testament in his bag
dad made him to read again and again. தாய் அவனுக்காய் அவனுடைய பையிலே சிறிய ஒரு புதிய ஏற்பாடை வைத்தார்கள். அதை திரும்ப திரும்ப தான் வாசித்தான். Next to his bed, அவனுடைய படுக்கைக்கு அருகாமையில் and there is a man dying. He is asking nurse, please pray. மரிக்கிற தருவாயிலே ஒரு நபர் நர்ஸ் இடத்தில் வந்து எனக்காய் ஜெபிங்கள் என்று சொல்லி தான் கோரிக்கை Nurse முன்வைக்கிறார். said, no, I cannot pray நர்ஸ் for you. அவர்கள் சொன்னார்கள் என்னால ஜெபிக்க That முடியாது. man turned to Daniel and said, Daniel, will you please pray அந்த for நபர் me? தானியேலுக்கு முன்பதாய் திரும்பி நீங்கள் எனக்காய் ஜெபம் செய்வீர்களா என்று சொல்லி கேட்டார். You know what Daniel said? தானியேல் என்ன சொன்னான்னு தெரியுமா? I am also the same way, a wicked நானும் leader. That is உன்னை why I use மாதிரி that word. ஒரு துன்மார்க்க அயோக்கியன் என்று சொல்லி தான் I சொன்னார். am a wicked fellow. How can I pray? நான் துன்மார்க்கனா இருக்கிறேன், நான் எப்படி ஜெபம் செய்ய முடியும்? Spirit of God stirred in his heart those word of God which is read it. He knelt down at the bed of the friend, confessed his own sin, accepted, prayed for that தன்னுடைய man. அருகாமை படுக்கையில் இருந்த நபருடைய ஜெபத்திற்கு முன்பதாய் தான் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தன்னுடைய நண்பனுக்காய் தான் ஜெபித்தார். And that man, the background goes a little more, that man has written, there shall be showers of blessing. அந்த நபர்தான் ஆரோல் ஏராளமா பெய்யும் என்கிற பாடல் வரிகளை தான் இயற்றினார். My dear friends, this is what occurred that it is mentioned. Our fathers sinned and we என்னுடைய have sinned, தகப்பன் மூதாதையர்கள் பாவம் செய்தார்கள். but your mercy endureth forever. ஆனால் உம்முடைய கிருபை இரக்கம் சதா காலம் We முடிவில்லாமல் are இருக்கிறது. ingratitude. We have nothing, no gratitude. but நாங்கள் God. நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருந்தோம் ஆண்டவரே. In the book of Colossians, கொலோசியர்கள் நிருபம் don't take it, says that be thankful. நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி நாம் வாசிப்பதுண்டு. Number 2, இரண்டாவதாக their forgetfulness. அவர்களுடைய மறதியை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. Their forgetfulness. மறந்து போவ அல்ல. அவர்கள் மறந்து 3 போனார்கள். words I will read from that same chapter. இதே Not அதிகாரத்திலிருந்து explaining much. 3 வசனங்கள் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். And read verse 7. That part அதனுடைய it is 7ஆம் written. வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த Second 7ஆம் part it is வசனம் written very clearly. அதனுடைய 2ஆம் பகுதி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. படிச்சிருக்கேன். உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் நினையாமல் போய், and did not remember, forget on the multitude of your mercies. Lord. உம்முடைய கிருபையினுடைய திரட்சியை நாங்கள் நினையாமல் Look போனோம். into verse 13, another one. அதனுடைய 13ஆம் வசனம் இன்னொரு காரியம். அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய கிரியைகளை மறந்தா கொஞ்சம் சிம்பிளா தானே சொல்லியிருக்கிறது. They soon forget his ஆனாலும் work. சீக்கிரமாய் சீக்கிரமா அந்த அதனால எம்பசிஸ் வரோட they have just soon, just now previous verse says God did a big miracle, they sang song, soon they forgot. 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் தெய்வன் அற்புதம் செய்தார், கர்த்தருக்காய் பாடினார்கள். 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் சீக்கிரமாய் அவர்கள் அதை மறந்து We come போனார்கள். here and sing a song and praise him, going out, soon forget him. இங்கு வந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வெளியே சென்ற பிறகு அந்த ஸ்தோத்திரத்தை நாம் துரிதமாய் மறந்து போகிறோம். Read verse 21 in Tamil, அதனுடைய 22 in English. 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மறந்து விட்டார். They forgot the Savior. Did you see that word? தங்களை இரட்சித்த இரட்சகரான தேவனை மறந்து போனார்கள். Believers, not only people of Israel, it is your rebellion and my rebellion. விசுவாசிகளே, இது இஸ்ரவேல் ஜனத்தார் விரோதமாய் நின்றதல்ல, நீங்களும் நாடும் கர்த்தருக்கு விரோதமாய் We நின்றவை. forget every time. எப்பொழுதும் நாம் அதை மறந்து விடுகிறோம். What is the simple word in the school? Children use it. பள்ளிக்கூட மாணவர்கள் எளிமையாய் லகுவாய் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? Jenny, why you did not do the homework? ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை என்று சொல்லி Wesley, ஆசிரியர் why you did கேட்டார். not come to the school Wesley, yesterday? ஏன் நேற்றுக்கு பள்ளிக்கூடம் வரவில்லை என்று சொல்லி I கேட்டார். forgot there was a school yesterday. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கிறதா நான் நேற்றுக்கு மறந்து போனேன். I forgot to do the homework. என்னுடைய வீட்டு பாடத்தை நான் செய்ய மறந்து போனேன். எல்லாரும் excuse, a simple excuse everybody has written நாம் by heart. எல்லாரும் மனப்பாடமா இந்த சாக்குப்போக்கை வைத்திருக்கிறோம். And God's dictionary is not there. Your dictionary is there. God's dictionary, forgot, forgiven. That's all. Completely. உங்களுடைய அகராதியில இந்த வார்த்தை இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அகராதியில இந்த மறந்து வார்த்தை மறந்து இருப்பதில்லை. ദൈവം പോവാ നീ എത്രയോ മറക്കുന്നു നിന്നെ അങ്ങ് ക്ഷമിച്ച് forgives. எவ்வளவு செய்தாலும் தேவன் மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். Never be forgetting. ஒருபோதும் மறந்து போகிறவர்களாய் எல்லாம் That is why every Sunday we are doing it. அது நிமித்தமா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அதை செய்வதுண்டு. Do in remembrance. என் நினைவுக்காய் What நீங்கள் do in remember?
death on the cross of என் Calvary. நினைவுக்காய் எதை தெய்வம் That was கல்வாரி your death. சிலுவையில் மரித்தார். That was your death. அது I took it. உங்களுடைய மரணமாய் இருந்தது, என்னுடைய மரணமாய் இருந்தது. If it is not there, you won't remember anything. இது இல்லை என்று சொன்னால் நாம் எதையும் நாம் At least நினைக்கிறதில்லை. taking part, thank you Lord, one word is there. Huh? குறைந்ததாவது ஆண்டவரை என்னுடைய மரணத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக In verse 7 again, அதனுடைய 7ஆம் வசனத்திலே திரும்ப சொல்லப்படுகிறது. their rebellion, 106 verse 7, third part, but rebelled by the sea in the Red Sea. Did you see that word? சிவந்திர சமுத்திரத்தின் ஓரங்களிலே அவர்கள் கலகம் They பண்ணினார்கள். came there, stood there, and rebellion, malserikia, fighting. செங்கடலுக்கு முன்பதாய் வந்து அவர்கள் யுத்தம் பண்ணார். Why did you ஒருவருக்கு bring வாக்குவாதம் செய்ய Why ஆரம்பித்தார்கள். did you bring a Red Sea before us? Back, Egyptian army. Why? பின்னாடி சேனை இருக்கிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, ஏன் எங்களை கொண்டு Not வந்தீர்கள்? explaining, not explaining. அதை விளக்குகிறதில்லை. Number 4, நான்காவதாக verse 13. அதனுடைய 13ஆம் வசனம், Their self will. அவருடைய சுய சித்தம். This is a very important word. மிக முக்கியமான ஒரு வார்த்தை. In that 106 verse 13b says very clearly, they did not wait for their counsel. His 13ஆம் counsel. His வசனத்தினுடைய counsel. இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். They did not wait for his counsel. They heard தேவனுடைய it. ஆலோசனைக்கு அவர்கள் They were காத்திருக்கவில்லை. thankful to the Lord. அவர்கள் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். But then they did not wait for the counsel of God. அப்படி இருந்தும் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. You see that this is what exactly they forgot. They did not wait. Two more அவர்கள் verses I will give you. One மறந்தார்கள், more verse. காத்திருக்கவில்லை. இன்னொரு வசனம் கூட சொல்ல விரும்புகிறேன். 43 verse 43, the B part it is written. 43ஆம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி. And I like that verse 43. படிச்சிருங்க சீக்கிரமா, தமிழ்ல இருந்து படிச்சிருங்க. ஒரு just break. அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களோ தங்கள் யோசனையினால் அந்த அவருக்கு வசனம் விரோதமாய். ஏது வசனம் 43 தானே? It is there. They rebelled in their counsel. அவருடைய யோசனையினால் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். Let me tell you one thing, believers. ஒரு காரியம் தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். Once you accepted the Lord Jesus Christ, obeyed in water baptism, you have no place for the self will in your life. ஒரு தடவை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமூழ்கி ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ ஆரம்பித்த பிறகு, இனி நான் அல்ல, அவரே, அவருடைய சித்தம் மாத்திரமே. I am crucified with Christ, not my will, let his will be done. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. You take with me, turn with me to 1 Corinthians. 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதினாக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் I கொள்ளுங்கள். want you to understand, many of you just say that word every இந்த time. வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு. I have right to do. I have right, my own right, self will. I have right to do, but it is not profitable for you. எல்லாம் செய்வதற்கு எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. 1 Corinthians chapter 6 verse 12. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். And Malayalam it is written very clearly, സകലത്തിലും എനിക്ക് കർത്തവ്യമുണ്ട്, എങ്കിലും സകലവും എനിക്ക് പ്രയോജനമുള്ളതല്ല. It is not profitable for. I have a right to do it. I have a right to do anything what I like. Who is going to question? But it is not profitable. That is your self will. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது, என்னுடைய சுயம் தகுதியாய் இருக்காது. My dear believers, think for. You are belong to the Lord. என்னுடைய விசுவாசிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். Christ himself came to this earth, and at the Gethsemane, what is it, Lord? Not my will. இயேசுவானவர் இந்த பூமியில ஊழியம் செய்தார். கெத்செமனே தோட்டத்திலே தான் ஜெபித்த பொழுது, பிதாவாகிய தேவனே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவது. Let your self will bury completely. உங்களுடைய சுயம் எப்பொழுதும் அவை மறைந்திருக்கட்டும். Number 1, their ingratitude. முதலாவது, அவர்கள் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் Number இல்லாமல் 2, போனார்கள். their forgetfulness. இரண்டாவது, அவர்கள் மறந்து போனார்கள். Number 3, their rebellion. மூன்றாவது, தேவனுக்கு விரோதமாய் Number நின்றார்கள். 4, their self will. நான்காவது, அவருடைய சுய சித்தத்திற்காய் செயல்பட Number ஆரம்பித்தார்கள். 5, ஐந்தாவதாக, their lust. Their lust. அவருடைய இச்சை. What is the icha? சாப்பாடு கொள்ளும்.
அவருடைய இச்சை என்னவா இருந்தது? உணவு இல்லை. exceedingly listed, exceedingly in the wilderness. இவ்வளவுதானே சாப்பாடு, இதுதானே சாப்பாடு, இதுதானே பிரெட், வனாந்தரத்தில் this is what you have இச்சித்தார்கள். given. இதைத்தான் நீர் எங்களுக்கு தந்தீரா என்று சொல்லி உணவை குறித்து இச்சிக்க ஆரம்பித்தார்கள். Craved for food and water. Say, this is what you have to eat. உணவுக்காய் ஏங்கினார்கள், தண்ணீருக்காய் கலங்கினார்கள். இதைத்தான் நாங்கள் சாப்பிட வேண்டுமா என்கிறதான ஒரு வருத்தம், ஒரு இச்சை அவர்களுக்கு What kind இருந்தது. of food God has given them? தேவன் அவர்களுக்கு என்ன உணவை கொடுத்தார்? Angels food. Angels. தூதர்கள் உண்ணும் உணவை தேவன் இஸ்ரவேல் Angels ஜனத்தாருக்கு food. It is கொடுத்தார். written there in Psalm 78:25. 78ஆம் சங்கீதம் அதனுடைய 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Men ate angels food. He sent them food to them full, to the full. Send them food to the full. தூதர்கள் உண்ணும் உணவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப சாதாரண ஃபுட் இல்ல. It is not an ordinary thing. Extraordinary angels food. Then again crowd. This is what? And then again murmuring. Is it that is? No. That is the lust. Believers, children, in your family, if there is a hardship, certain foods are there, craving, murmuring, having a lust, husband, wife, never do that one. ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே தேவன் போதியதை தேவன் கொடுத்திருக்கலாம். முணுமுணுப்பு இல்லாமல் தேவன் கொடுத்ததை போஷிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். We rebel against God. அநேக தடவை நாம் தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களாக. How many of you before eating, as I told you the other day, thank you Lord for the appetite to eat instead of murmuring? இன்னொரு நாள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பசிக்காய் உமக்கு நன்றி. எத்தனையோ தடவை நாம் முணுமுணுத்திருக்கிறோம், நாம் முறையிடுகிறவர்களாக இருந்திருக்கிறோம். Number 6. ஆறாவதாக Their provocation. They tested God. They tested God. அவர்கள் தேவனை சோதித்தார்கள். படிச்சிருக்கே அந்த வசனம் படிச்சிருக்கே, அங்க எழுதிருக்கே verse 6 verse 14b. அதனுடைய 14ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி படிச்சிருங்க. அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை பரீட்சிச்சு பார்த்தார்கள். They tested whether God will do it or not. Believers, how many times you and me have tested the Lord whether God is going to do it? Yes. அவாந்தர வழியிலே அவர்கள் தேவனை சோதித்தார்கள். கர்த்தர் செய்வாரா மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் சோதித்தார்கள். We try to bribe God. You know that bribing? கைக்கூலி கொடுக்க தெய்வத்துக்கு. தேவனுக்கே லஞ்சம் கொடுக்க நாம் முயற்சி செய்கிறோம். அது எப்படி தேவனுக்கு லஞ்சம் கொடுக்கும்? Lord, if you bless my child with a job of 1 lakh rupees, I will give the first salary to the Lord's work every month 10% regularly. 1,000 rupees will give, then no more. ஆண்டவரே என்னுடைய குமாரனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தோடு கூட வேலை கொடுப்பீர் என்றால் அந்த முதல் மாத சம்பளம் ஊழியத்திற்காய் கொடுப்பேன், எல்லா மாதமும் 10,000 ரூபாய் தசமபாகமாக கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். Bribing God. Oh Lord, நாம் தேவனுக்கு லஞ்சம் தருகிறோம் என்று சொல்லி testing God. Your demand doesn't need, Lord, whatever he gives I will give you tithe. That is all the Lord said it. நிபந்தனைக்கிறதான காரியம் அல்ல, தேவன் கொடுக்கிறதிலிருந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். When you get 1 lakh rupees in your hand, you think you are going to give 10,000 rupees? 1 லட்சம் ரூபாய் கையில கிடைக்கும் பொழுது நீங்க நினைக்கிறீங்களா 10,000 ரூபாய் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று? Many of you won't do it. Many will do நாம் it. அதை செய்ய முன் வர மாட்டோம். That is what we have to have. Testing God and say that Lord, next month, including that one, next month 20,000 rupees I'll give. ஆண்டவரே அடுத்த மாதம் 20,000 ரூபாய் நான் அதோடு கூட சேர்த்து தருகிறோம் என்று செய்த ஒப்பந்தத்தை தள்ளி I போடுகிறோம். still remember Abraham Matthew Raju uncle who came here used to say, when I was in Bombay working in the printing press, and I say, Lord, I will give next month 25,000 rupees I owed to God. I lost everything. ராஜுவங்கள் அவர்கள் இப்போது இப்படியா சொல்வார்கள், பிரசிலே பணியாற்றிக் கொள்ளும் பொழுது அவர்கள் சொன்னதான வார்த்தை, தேவனுக்காய் கொடுப்பேன் என்று சொல்லி 25,000 ரூபாய் நான் வாக்கு கொடுத்தேன், என்னுடைய தொழில் எல்லாம் போய்விட்டது. எல்லாம் கணக்கூட்டி எழுதி வச்சு just wrote and kept, I'll give, never given, everything gone. எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி கணக்கு பார்த்த பிறகு கொடுக்கவில்லை, எல்லாம் போய்விட்டது. Don't test God any time. ஒருபோதும் தேவனை சோதித்து If God has பார்க்க given you only 1,000 rupees of last month, 100 rupees, that is a faithfulness, not testing God. Lord, will you be able to do that? And what is this 1,000 rupees? No.
No question on that. தேவன் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருப்பார் என்றால் 100 ரூபாய் கர்த்தருக்காய் கொடுங்க. ஆண்டவரே இந்த 1000 ரூபாய் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தேவனை சோதிப்பது அல்ல. People of Israel tested God many times. Believers sitting here, you tested Lord many times. இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனை சோதித்த வண்ணம் இங்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை அதிகமாய் சோதித்திருக்கிறோம். Number 7. ஏழாவதாக Their rejection of God's leadership. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவனை அவர்கள் புறக்கணித்தார்கள். Here is the word very clearly, Moses and Aaron. இங்கு மோசே குறித்தும் ஆரோனை குறித்தும் தெளிவாய் பார்க்கிறோம். God has chosen them. தேவன் அவர்களை தெரிந்தெடுத்தார். God has anointed them to lead the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாரை நடத்துவதற்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். Here comes a group of people, Korah and his group, 200 people together. இங்கு கோராவும் அவருடைய 200 ஆட்களும் இங்கு ஒன்றாய் முன் வருகிறார்கள். They comes and say that one, only Moses is the leader, only Aaron is the leader. மோசே மாத்திரமே தலைவனா, ஆரோன் மாத்திரமே தலைவனா. We are also leaders, நாங்களும் தலைவர்களாய் Now இருக்கிறோம். listen very carefully. கவனமாய் கவனியுங்க. Dathan or Korah and the list of the people, and they were having a service carrying the tabernacle things and furnishing property. கோராவுக்கும் அது மாத்திரமல்ல லேவி குலத்திற்கும் தேவன் ஒரு வேலை கொடுத்திருந்தார். உடன்படிக்கையுடையதான காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் சுமந்து செல்வது அந்த லேவி கோத்திரத்துடைய Your task is that, your work is that. உங்களுடைய வேலை அதுவென்று சொல்லி அவர்களுக்கு பிரித்து You know what கொடுக்கப்பட்டிருந்தது. he says? அவர்கள் என்ன சொன்னார்கள்? No, we also will do like Moses. We are going to do it. நாங்களும் மோசே மாதிரி நாங்களும் செய்கிறோம். You know why? ஏனென்று தெரியுமா? God has placed you in a place, serve there. Don't jump immediately. தேவன் உங்களை ஒரு இடத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே கர்த்தருக்காய் சேவை செய்யுங்கள். அங்கிருந்து தாவ வேண்டாம். Pride and self ambition destroy, and the earth opened, all the 225 swallowed. பெருமையும் சுய எண்ணமும் நம்முடைய வாழ்க்கை அழித்து விடும். பூமி பிளந்து அவர்களை மூடி போட்டது. Never question God's leadership anytime. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த தலைவர்களையும் நீங்கள் கேள்வி Uzziah the king came inside to just do the things of the priest. Priest said, don't do it. He did not listen. He did not listen. Immediately the leprosy came. உசியா அரசன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள ஆசாரனுடைய காரியத்தை செய்ய வந்த பொழுது ஆசாரியன் எச்சரித்தான், செய்யாத என்று சொல்லி அவன் செய்தான். குஷ்டரோகம் அவனுக்கு Big வந்தது. lesson. Stand in your place where God has placed you. Serve there தேவன் faithfully. உங்களை எங்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரோ அங்கு உண்மையாய் கர்த்தரை சேவிக்குங்கள். தேவன் அதற்காக உங்களை வைத்திருக்கிறார். Number 8. எட்டாவதாக Their idolatry. அவருடையதான அந்நிய தெய்வ வழிபாடு. Their idolatry. அவருடைய அந்நிய தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். In verse 19 and 20. அதனுடைய 19, 20 வசனங்கள். And Moses was there in Mount Sinai talking with the Lord. People made a confusion. We don't have anybody to lead us. Aaron, why can't you make a calf for us? மோசே மலைக்கு தான் சென்ற பொழுது ஆரோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் முறையிட்டார்கள், எங்களை நடத்துவதற்கு ஆள் இல்லை, நீங்கள் ஏன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்க கூடாது? Verse 20 says, அதனுடைய 20ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, they changed their glory into the image of an ox that eat grass. தங்கள் மகிமையை புல்லை தின்கின்ற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். Did you understand that? அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? Believers, you understand that one? விசுவாசிகளை நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? And they changed the glory of the Lord which has revealed in your life into something else. Idolatry has come. உங்களுடைய வாழ்விலே தேவனுடைய மகிமை ஏதோ ஒரு காரியத்தில் விளங்கி இருக்கிறது, அதை நாம் அந்நிய காரியமாய் மாற்றிக்கொண்டோம். Should not have another god, other god than me. இந்த தேவனை அன்றி வேறு ஒரு தெய்வம் உடைய வாழ்வில் Broke it completely. Broke it completely. அதை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முறித்து விட வேண்டும். And the Lord God said it, but they have broke it. அவர்கள் தேவன் சொன்னார், ஆனால் அவர்கள் அதை உடைத்தார்கள். God was ready to destroy them completely. அவர்களை முழுவதுமாய் அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். And in verse 23, அதனுடைய 23ஆம் வசனத்திலே there is a beautiful verse I want every believers to understand. ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் யாவரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன்.
அவர்களை நான் நாசம் பண்ணுவேன் என்றார். நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். Did you see that verse? I want you to underline that verse. நீங்கள் அந்த வசனத்தை குறிப்பிட நான் ஆசைப்படுகிறேன். You know why? God said, I'm going to destroy these people. நான் இவர்களை அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Somebody stood in the gap. யாரோ ஒருவர் அழிக்க வேண்டாம் என்று சொல்லி இடையிலே பரிந்து பேசினார். Who stood in the gap? யார் நின்றார்கள்? Moses. மோசே இடை நின்றார். Moses interceded, Lord, don't destroy. மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசின, ஆண்டவரே ஜனத்தை அழிக்காதே. Let me tell you, my dear believers, with a strong voice. ஒரு மிகுந்த தொனியோடு very strong voice. மிகுந்த தொனியோடு சத்தத்தோடு சொல்லுகிறேன். There are people in the church pleading for many of you, Lord, don't destroy them. That is why you are alive today. உங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்காய் தேவனிடத்தில் வேண்டுகிற மன்றாடுகிற நபர்கள் இந்த சபையிலே உண்டு. அது நிமித்தமாய் தேவன் உங்களுக்கு Lord, forgive them. ஆண்டவரே interceding for you. உங்களுக்காய் don't take an advantage of that. ஒருபோதும் அது உங்களை சாக்கு போக்கு சொல்லாமல் அதை ஒரு உதாரணமாய் எடுத்துக்கொள்வோம். You enjoy before your TV and you do the things which is not. Don't just have a idol worship. Somebody is interested. That is why you are not perished. உங்களுக்காய் யாரோ ஒருவர் மன்றாடுகிறார் என்று சொல்லி ஒருபோதும் அது உங்களுடைய செயலாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால தான் நாம் மாண்டு போகிறவர்களாய் இருக்கிறோம். Number 9. ஒன்பதாவதாக, their faithlessness at Kadesh Barnea. காதேஸ் பர்னேயாவிலே அவருடையதான விசுவாசம் இல்லாமல் போன ஒரு செயலை பார்க்கிறோம். faithlessness. அவருடைய ஒரு விசுவாச குறைபாடு. 160 verse 24 said they despised the pleasant land. Did you see? They despised the pleasant land. They did not even believe his word. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். The Lord spoke to them, you have a blessed land. You are just standing at the border. You are just standing at the border. தேவன் அவரிடத்தில் செலிவாய் சொன்னார், நீங்கள் எல்லை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டதான தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. They were not satisfied with God's word. They sent a committee, 12 people go, whether it is correct or not. தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் திருப்திப்படவில்லை. அவர்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தி வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார். One committee sent there. God did not ask them to send a committee there. Man, already he has seen it. குழுவை ஏற்படுத்தி அனுப்புங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. தேவன் அந்த தேசத்தை God already seen the land. Go and occupy that. இந்த தேசம் என்னுடைய ஜனத்திற்குரியது, நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Their faithlessness. அவருடையதான அசட்டை அவருடைய வாழ்விலே பார்க்கிறோம். Many of the blessings we missed because of that. அநேக ஆசீர்வாதங்கள் நாம் அசட்டை பண்ணி இருக்கிறோம், அதனாலே நாம் இழந்து போகிறோம். No time to read it in the Jeremiah chapter 17. It is written, when the goodness comes they cannot see. நன்மை வரும்போது அது காணான் கண்ணில்லாத போயிருக்கிற अनेक விசுவாசிகள். எரேமியா புத்தகத்திலே வாசிக்கிறோம், நன்மைகளை பெற்றிருக்கும் பொழுது வரும் பொழுது அதை பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம் வாழ்க்கையிலே வருகிறது. No time to explain. You can keep on going preaching every time. God will speak to the heart. Number 10. பத்தாவதாக, their sinful worship. அவருடைய பாவமான ஆராதனை. Oh, there is a list of things are written there. அதனுடைய குறிப்புகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. But I am not going to take everything. எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறதில்லை. Two things I will emphasize. ரெண்டு காரியங்கள் அழுத்தி சொல்ல Verse 28. அதனுடைய 28ஆம் வசனம். Verse 28 read in Tamil. 28ஆம் வசனம். படிச்சிடுங்க. அவர்கள் பாகால் பேயோரை பற்றிக்கொண்டு பாகால் பேயோரை ஓகே பால் பெரியோர் ஓகே ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து. Did you see that very clearly? This is exactly what happened. Balaam came and wanted to curse the land, and what happened? And they could not achieve it finally, and the man who came to curse the land put them into a idol worship. Come on, join with their function. Join with their function. That is what they have said. பாலாம் சபிப்பதற்காய் வந்தார். ஆனால் வந்த பொழுது இருவரையும் சம்பந்தம் கலங்க வைக்கக்கூடியதான ஒரு சூழலை தான் செய்து விட்டு போய்விட்டார். That is why it is written there, Phinehas got up and killed those people, and then the curse has gone completely. 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், பினகாஸ் எழும்பி அவன் அதை முறித்து போட்டான், சாபம் நீங்கினது என்று சொல்லி வாசிக்கிறோம். Read verse 30. அதனுடைய 30ஆம் வசனம். Verse 30 படிச்சிருங்க.
அப்பொழுது பிணைகாஸ் எழுந்து நின்று பிலேகாஸ் எழும்பி நின்று நியாயம் செய்தான். நியாயம் செய்தார். Because a Jewish priest joined with a Gentile man celebrating and that heathen festival in the land of believers. You know what happened? God's anger came upon that. Phinehas killed both of them and the plague has gone. ஒரு யூத ஆசாரியன் அந்நிய தேவர்களை வழிபடுகிற ஆசாரியனோடு கூட கலந்து செயல்பட்டான். தேவனுடைய கோபம் வந்தது. பினெகாஸ் எழும்பி தேவனுடைய ஆசாரியனை அவன் வெட்டி போட்டான். Knowing the Lord, accepting the Lord, again joining with the Gentile worship and joining with them, joining with their festival. Be careful. தேவனை உண்மையாய் அறிந்திருந்தும் இன்றைக்கு உலகத்தாருடையதான கொண்டாட்டங்களுக்கு நேராய் நாம் இன்னும் அடிபணிந்தவர்களாய் நாம் இருந்து வருகிறோம் என்றால் கவனிக்க வேண்டிய sinful worship, it is written continuously. பாவமான ஆராதனை என்று சொல்லி மிக தெளிவாய் Another one in verse 35, not only the worship of 35ஆம் வசனத்திலே and in verse 35 35ஆம் they வசனத்திலே mingled with their Gentiles and learned their word, ஜாதிகளுடைய கலந்து கொண்டு அவர்கள் கிரியை கற்று and then they have just a human sacrifice, their own children they sacrifice. Verse 37 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 37ஆம் வசனம். படிச்சிருங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் அவர் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். பிசாசுகளுக்கு பலியிட்ட human sacrifice. Who? God's people, man. God's people. Chosen generation, man. Chosen generation. தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டதான சந்ததி சொந்த பிள்ளைகளை நரபலியாய் இரத்த பலியாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். You understand now the rebellion, what I said it is not only finished there. தேவனுக்கு விரோதமா இருந்த முரட்டாட்டம் 10 rebellion, I told you, 10 rebellion. 10 முரட்டாட்ட that is not only for the people of Israel, that is for you and me. Examine your own life. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அந்த முரட்டாட்டத்தினுடைய செயல் மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். their ingratitude, their forgetfulness, தன்மை மறந்த தன்மைகள், and their rebellion, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். self will, அவருடைய சுய சித்தத்தை செய்தார்கள். அவருடைய இச்சையான காரியங்கள், and their provocation, தேவனுக்கு விரோதமாய் வஞ்சிக்கிறவர்களாய் இருந்தார்கள். their rejection of God's leadership, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவனை their உதாசீனப்படுத்தினார்கள். idolatry, அவர்களுடையதான விக்கிரக தன்மை, their faithlessness, அவர்களுடைய at Kadesh அவிசுவாசம் Barnea, காதேஸ் பர்னேவிலே, their sinful worship. அவருடைய பாவமான ஆராதனை. Believers, விசுவாசிகளே, let me tell you one thing. ஒரு காரியம் தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். They face the consequence too. இந்த செய்த எல்லா செய்தனுடைய விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். 5 consequences, only reading 5 consequences. 5 விளைவுகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். Number 1, முதலாவதாக verse 15, அதனுடைய 15ஆம் வசனம். it is that leanness to their body. Did you see that word leanness there to the body? அவர்கள் ஆத்துமாக்களிலோ அவருக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பை அனுப்பினார். ஓகே, அந்த முதல்ல வசனம் என்ன இருக்கு? அந்த full வசனத்தை அவர்கள் கேட்டதே அவர்களுக்கு கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து, he has given them, granted them, not willingly, granted them. then அதனோடு கூட ஒன்னுட அயச்சு. இஸ்ரவேல் ஜனத்தார் என்னெல்லாம் வேண்டினார்களோ தேவன் கேட்டதற்காய் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு கூட இன்னொன்றையும் கொடுத்தார். It was not the will of God and they gave him. அது தேவனுடைய சித்தமாய் அல்ல, அப்படி இருந்தும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Along with that, அதோடு கூட சேர்த்து இழப்பையும் கொடுத்தார். That means, அப்படி என்றால் in Malayalam it is written, மலையாள மொழியிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதோடு கூட ஷேவும் கொடுத்து டிபியும் கொடுத்தார். டிபி வியாதியும் கொடுத்தார் என்று சொல்லி அது சொல்லுகிறது. skeleton body, ஒல்லியான உடம்பு. You understand? You ask the Lord by compelling, along with that some sickness also will come. அதோடு கூட தேவன் வியாதியும் கொடுத்தார். If it is not the will of God to have that one, along with that one, அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருந்தும் கூட நீங்கள் வேண்டிக் கொண்டதற்காக தேவன் வியாதியும் கொடுத்தார். இரண்டாவது, the second consequence, இரண்டாவது விளைவு, God's anger was upon them. தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் 20 verse 29, அதனுடைய 29ஆம் verse 32, 32ஆம் verse 40, just round it and it is there. God's anger, had no time to read it, time is over, and it is 29, 32 and 40. God's anger was upon them. 29, 32, 40 வசனங்களை வாசிக்கிறோம். தேவனுடைய கோபம் உண்டது என்று வாசிக்கிறோம். Number 3, மூன்றாவதாக, handed over to the heathens.
புறஜாதியுடைய கையிலே அவர்கள் ஒப்பு Verse கொடுக்கப்பட்டார்கள். 41. அதனுடைய 41 Handed over to heathens. ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். Number 4. நான்காவதாக Their enemies oppressed them. அவருடைய எதிராளிகள் அவர்களை ஒடுக்கினார்கள். Verse 42. அதனுடைய 42 வசனம். Number 5. ஐந்தாவதாக The consequence. அதனுடைய விளைவு They are brought low. Adogadi പ്രാപിച്ചു. Adogadi. அது படிச்சிருங்க. 106 சங்கீதம் 106 43 வசனம் படிச்சிருங்க. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ அநேகதரம் விடுவிச்சார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். தங்களுடைய அக்கிரமத்தினால் என்ன படுத்துறி? சிறுமைப்படுத்தப்பட்டார். எப்படி இருக்கேண்டேரே? Deuteronomy chapter 28 verse 1. Remember, tell me, what is that? 28ஆம் அதிகாரம் என்ன சொல்லிருக்கு? 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கேட்கறேன். என்னங்க ஞாபகம் இருக்கா? என்னது? If you keep all these things and I will lift you above all the nation. Now what he says that? இன்று நான் உனக்கு விதிக்கிறதான இந்த கட்டளைகளை நீ பின்பற்றுவாய் என்றால் Let me tell you one, வைப்பேன். இதுங்க வேத வசனம் சொல்லுகிறது. Let me tell you one thing very clearly. ஒரு காரியம் தென்னந்தெளிவாய் சொல்ல ராஜாவாய் இருக்கிறவன் ഇരിക്കേണ്ടവൻ രാജാവായി ഇരിക്കേണ്ടവൻ ഭിക്ഷപാത്രം എടുത്തുകൊണ്ട് നടക്കുക. ഒരു രാജാവായി രാജകുലമായി വാഴக்கூடிய ഒരു നബറായി എന്നതാണ് ഒരു നബർ வாழ்விலே சிறுமைப்படுத்தப்பட்டார். മലയാളം that word is അധോഗതി പ്രാപിച്ചു. കുഴി തോണ്ടി അവൻ കുഴി തോണ്ടി. இன்னொரு மலையாள மொழியில் எப்படியே சொல்லப்படுகிறது தனக்கு தானே குழி வெட்டி கொண்டார். That is what exactly അധോഗതി. പോയി രാജാവായി ഇരിക്കേണ്ടുന്നവൻ ஒரு ராஜாவாய் வாழக்கூடிய வேண்டிய நபர். You are chosen generation, royal priesthood. You have gone low completely. தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ராஜரிகமான கூட்டத்தாராய் நீங்கள் இருக்கிறீர்கள். செய்து போனீர்கள். Believers, think for a moment. விசுவாசிகளே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். I know that it is hard for you when I say those words. இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது ஒருவேளை கடினமாக But that is God's word. ஆனால் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. The consequence they have to face it. அவர்கள் இந்த சந்திக்க வேண்டிய சூழல் வருவானது. And they have to leanness in their body. அவருடைய சரீரத்தில் இளைத்து God's போனார்கள். anger தேவனுடைய கோபம் handed over to the Gentiles. புறஜாதிகள் கரத்திலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். Their enemies oppressed them. அவர் எதிராளிகள் அவர்களை ஒடுக்கினார்கள். They brought low. அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். If you and me continuously having that rebellious attitude, God is going to do that one. Remember. எனக்கும் தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற எதிர்த்து நிற்கிற முரட்டாட்ட குணம் இருக்கும் என்றால் தேவன் நமக்கும் இதை தான் செய்ய போகிறார். God has given this lesson so that we may learn again. இந்த பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And in next two verses when you read again, God had mercy on them. அதற்கு அப்புறம் வாசிக்கிற வசனங்களை திரும்பவும் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கத்தை காண்பித்தார். திரும்பவும் தேவன் இரக்கத்தை showed his loving kindness. திரும்பவும் அவருடைய நீடித்த அன்பை காண்பித்தார். Believers, let me tell you very clearly this morning. விசுவாசிகளே தென்னந்தெளிவாய் காலையிலே do not play with God. ஒருபோதும் தேவனோடு don't take his loving kindness as an advantage and did not mind about that one. And then சீக்கிரத்தில் அவருடைய நீடித்த அன்பை லகுவாய் லாபகரமாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். துரிதத்திலே நம்முடைய வாழ்க்கை மாண்டு போகக்கூடியதாக இருக்கும். Examine your own life. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். George Morrison, a great commentator, wrote this word. ஜார்ஜ் மோரிசன் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத வல்லுன ஆராய்ச்சியாளர் இவனமாய் தான் எழுதினார். Lord took Israel out of Egypt in one night. ஒரு ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஒரு ராத்திரி கொண்டு அதான் இந்த வார்த்தை ஒரு ராத்திரி கொண்டு not much time. ஒரு ராத்திரி முதல் ஒரு ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனத்தாரை தேவன் எகிப்தில் வந்து எடுத்தார். Take it out. வெளியில கொண்டு வந்தார். But it took 40 years. It took 40 years Egypt out of Israel. எகிப்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு 40 வருடங்கள். That is the sentence. That is the sentence you have to think. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் You know what is the word Egypt? அந்த எகிப்தினுடைய வார்த்தை worldliness. குறிக்கிறதான செயல் உலகத்தினுடைய காரியம். Wickedness. துன்மார்க்கத்தனம். Rebellious attitude. தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற தன்மை. Overnight God took them out of Egypt, but it took 40 years. ஒரு ராத்திரி தேவனுக்கு போதுமானதா இருந்தது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தாரை எடுத்து கொண்டு வருவதற்கு. But it took 40 years to take them out. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்விலே இருந்த எகிப்திய செயல்பாடுகள் எடுப்பதற்கு கர்த்தருக்கு 40 வருடங்கள். Think for a moment. ஒரு நிமிடம் யோசித்து. Believers, I don't want to be just like
that group of people. No. விசுவாசிகளே நாம் அவ்வண்ணமான ஒரு குழுவில் உள்ள ஒரு மக்களா இருக்க நான் Pray விரும்புகிறேன். and commit your life. Pray for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். Interceding for your உங்களுடைய children. பிள்ளைகளுக்காய் So that they may not be destroyed. நிமித்தமாய் அவர்கள் மாண்டு போகாமல் இருக்கட்டும். Stop your rebellious attitude. தேவனுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கிற His செயலை நாம் mercy நிறுத்திக் கொள்வோம். endureth forever. அவருடைய இரக்கம் சதா காலம் நம்மளோடு There are people, those who are not saved, till walking with a rebellious attitude. He came and died. His loving kindness extended again and again, so that you may believe in the name of இன்னும் Jesus. ரட்சிக்கப்படாமல் தேவனுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்தாலும் இன்னும் அவர் தம்முடைய நீடிய அன்பை உங்களுக்கு காண்பித்து வருகிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நீடித்த செயலை தேவன் இன்னும் கொடுத்து கொண்டு Believe in the வருகிறார். name of Jesus Christ. Do not take an advantage of His long suffering, His mercy which is extended for your life. And please do that. உங்களுடைய வாழ்விலே நீடித்த ஒரு செயலினாலே தேவன் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு லாபகரமா இல்ல, தேவனுடைய நன்மையை நன்மையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள Close your eyes. கண்களை மூடுவோம். Believers, close your eyes. விசுவாசிகளை கண்களை Think மூடுவோம். that 10 rebellious attitude, it is mentioned there. Rebellious attitude, it is mentioned there. 10 தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதான அவருடைய செயல்கள் அதிலே பார்க்கிறோம். And just examine how many is there in your life. எத்தனை செயல்கள் அதிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று நம்ம You have seen the consequence, not one or two, many are there. ஒன்று ரெண்டு விளைவுகள் மாத்திரமல்ல, அநேக விளைவுகள் அதிலே சொல்லப்படுகிறது. Tell to the Lord, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, Lord, I will stop my rebellious ஆண்டவரே attitude. உமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற என்னுடைய செயலை நான் நிறுத்திக் I will கொள்கிறேன். be thankful to you. நான் உமக்கு நன்றியுள்ளவளாய் இருக்க I விரும்புகிறேன். will walk with you. உம்மோடு கூட நடக்க ஆசைப்படுகிறேன். Pray and commit your life. ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். Heavenly Father, we thank you for this day. பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the believers, all the friends, those who have come. வருகை தந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் நண்பர்களுக்காக உமக்கு கொடான Let that word continuously speak to இந்த our heart. வார்த்தை தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்ந்து Let பேசட்டும். the Spirit of God move in our midst. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடுங்க. Last 4 weeks, that series of word has spoken to me many times, Lord. கடந்த 4 வாரங்கள் கர்த்தாவே அநேக தடவை இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீங்க. Let that word continuously speak all those who are hearing it. அந்த வார்த்தையானது இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து Not to பேசப்படுகிறது. harden and not have a rebellious attitude. ஒருபோதும் இருதயத்தை கடினப்படுத்தினவர்களாய் அல்ல ஆண்டவரே. Bless our going and coming. எங்களுடைய வருகை போக்கை நீர் Lead ஆசீர்வதிங்க. us into victory. வெற்றிக்கு நேராக எங்களை நடத்துங்க. In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.